ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்க்கு 5 வீடியோ போட்டிருக்கீங்க, ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் போட்டிருக்கீங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ஃபுல்லாக தனித்தனியாக நம்ம கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்து படிக்கும்போது தனித்தனியாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் நம்ம எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரெசன்ட் டென்ஸ்? வாட் இஸ் மீன் பை ப்ரெசன்ட் டென்ஸ்? ப்ரெசன்ட், இப்போ ப்ரெசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, நான் விளையாடுறேன், நான் சாப்பிட்றேன். ஓகே, அவன் ஸ்கூலுக்கு போறான், அவன் சென்னையிலேருந்து வர்றான், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். இதெல்லாம் ப்ரெசன்ட்ல நடக்கிறது. ஓகே, இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இது இனிமே கண்டினியூவா நடக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கண்டினியூவா நடக்கிறத பத்தி பேசுறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அது அந்த செஷன் வரும்போது நான் சொல்றேன். நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், விளையாடி கொண்டிருக்கிறேன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரவே வராது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. நான் விளையாடுறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். விளையாடுகிறேன் அந்த ரெயின்ல தான் முடியும். விளையாடுகிறேன், படிக்கிறோம். ஓகே, சாப்பிடுகிறேன், சாப்பிடுகிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கண்டினியூஸா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ரெசன்ட்ல நடக்கிறத பத்தி மட்டும் நம்ம படிக்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறேன். இதுல ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வந்தா, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் வந்தா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வெர்ப் வரணும். சப்ஜெக்ட்னா என்ன? இந்த 4ல ஏதாவது ஒன்று. வெர்ப்னா என்ன? ஒரு செயலை செய்யறது. அது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம். ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கிறோம். அது என்ன ப்ரெசன்ட் ஃபார்ம்? ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். அது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், ஈட். அவ்வளோதான். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏட். அதை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது, அதை பற்றி யோசிக்கவும் நீங்கள் செய்யாதீங்க. ஜஸ்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம், ஈட். அவ்வளோதான். சாப்பிட்றது. விளையாடுறதுக்கு என்னது? பிளே. பாடுறதுக்கு என்னது? சிங். ஓகே, ஓடுறதுக்கு என்னது? ரன். இது எல்லாமே வந்து வெர்பு தான். ஓகே, இதுதான் இங்க வரணும். இந்த மாதிரி வெர்பு தான். இது மாதிரி ஏகப்பட்ட வெர்பு இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒன்று இங்க வரும். அதுக்கப்புறம் வேற என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு? ஹி, ஷி, இட், நேம்ஸ். அவன், அவள், அது. நேம்ஸ்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்க ஒவ்வொருத்தரோட நேம்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா நேம்ஸ் வரும். எந்த நேமா கூட இருக்கலாம். பாபு, ராமு, இந்த மாதிரி எந்த நேமா கூட இருக்கலாம். சீதா. ஓகே, இப்படி இருந்ததுன்னா சப்ஜெக்ட் போடுவீங்க. சப்ஜெக்ட்னா இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு வரும். ஆனா இந்த வெர்போட என்ன செய்யணும்னா ஸ்பெல்லிங் ஏற்ற மாதிரி எஸ்ஓ, இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ், இந்த 3ல ஏதாவது ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. நமக்கு சப்ஜெக்ட் வந்து இந்த 4ல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இதோட எஸ் சேர்த்துருவீங்க. அவ்வளோதான். பிளே அப்படின்னு இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்தா எஸ் சேர்த்துருவீங்க. இந்த இஎஸ் வந்து ஸ்பெல்லிங் ஏற்ற மாதிரி சேர்க்க வேண்டியிருந்தா இந்த இஎஸ் சேர்க்கலாம். இந்த ஐஎஸ் அதே மாதிரி தான். ஓகே, நான் ஐஎஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்டடி அப்படிங்கிறது படிக்கிறது. அது ஒரு வெர்பு இல்லையா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து இந்த 4ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வருது அப்படின்னா ஸ்டடி இருக்கா? மோஸ்ட்லி இந்த ஒய்யோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒய் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த 3ல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணா ஐஎஸ் தான் ஆட் பண்ணணும். அதான் கரெக்ட். அந்த ஸ்பெல்லிங் தான். எஸ்டிடி, எஸ்டி, யூடி, ஐஎஸ். இந்த ஒய்யை எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஐஎஸ் ஆட் பண்ணிக்கோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். எக்ஸாம்பிள்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் விளையாடுகிறேன். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா?
நான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ போட்டீங்க. விளையாடுகிறேன், விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பிளே. அவ்வளவுதான். ஐ பிளே, நான் விளையாடுகிறேன். வெர்போட எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஏன்னா ஐங்கிறது இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் இருக்கு. இது சப்ஜெக்ட், இது வந்து வெர்ப். அவ்வளவுதான். இது கூட எஸ் அல்லது இஎஸ் ஐஎஸ் ஏதாவது சேர்ப்பீங்களா? வெர்போட சேர்க்க மாட்டோம். ஏன்? இது வந்து இந்த ஃபார்மேட். ஹீ ஷீட் வந்தாதான் அந்த எஸ்இஎஸ்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஐ வந்ததுனால அந்த வெர்பை மட்டும் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஐ பிளே. இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த இஸ் போடுறது, ஆம் போடுறது, வாஸ் போடுறது அதெல்லாம் போட்டுறாதீங்க. அது பிரசன்ட் டென்ஸ்ல வராது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரவே வராது. சப்ஜெக்ட் வரும், அடுத்து வெர்பு வரும், அவ்வளவுதான். அந்த இஸ் அப்புறம் ஆம் அதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு டென்ஸ், அதுக்கு தனியா ஒரு டென்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். அடுத்த எக்ஸாம்பிள், நாங்கள் சென்னைக்கு போகிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது? நாங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட். நாங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? வி. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்டும் வெர்பும் வரணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாங்களுக்கு வி போட்டுறீங்க. வெர்பு வந்து போறதா வந்து வெர்பு. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ. வி கோ. ஓகே, சென்னைக்கு இக்கு என்னது? டு. இக்குன்னா டு. டு சென்னை. We go to சென்னை. நாங்கள் சென்னைக்கு போகிறோம். ஓகே, இதுலயே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன நான் ஒரு கரெக்ஷனோட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போறேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கா? இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவன் சென்னைக்கு போகிறான். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்? சப்ஜெக்டை மட்டும் மாத்திருக்கேன். இங்க நாங்கள் இருக்கு, இங்க அவன் இருக்கு இல்லையா? இந்த அவன்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹீ. அப்ப இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் இல்லையா? நான் ஹீ போட்டேன். அடுத்து வெர்ப் என்னது? போறதான் வெர்ப் இல்லையா? அடுத்து வெர்ப் வரணும். கோ போட்டேன். ஹீ கோன்னு போட்டேன். என்ன பண்ணணும்? ஹீ வந்தா என்ன பண்ணணும்? அதுக்கு வெர்போட எஸ் இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணுமா? கோ அப்படிங்கறதோட இஎஸ் சேர்த்தாதான் கரெக்டான ஸ்பெல்லிங். இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வந்துடும். He goes. இங்க வந்து சப்ஜெக்ட் வி வந்திருக்கிறதுனால நம்ம வெர்போட எதுவுமே சேர்க்கல. ஆனா இங்க சப்ஜெக்ட்ல வந்து he வந்திருக்கிறதுனால என்ன பண்றோம்? வெர்போட இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும் ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி. இஎஸ் கோஸ். கோஸோட ஸ்பெல்லிங் எல்லாருக்கும் தெரியும். GOES. அது எதனால வந்திருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து he, she, it அல்லது நேம்ஸா இருந்தாதான் அந்த வெர்போட இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். He goes. எவ்வளவு சிம்பிள். சென்னைக்கு அப்படின்னா என்னது? டு சென்னை. இனிமேல் நீங்க கரெக்டா ட்ரை பண்ணி பாப்பீங்களா? பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு சின்ன வித்தியாசம் தான். சப்ஜெக்ட் நாங்கள் இருக்கும் போது வெர்போட எதுவுமே வரக்கூடாது. அவன் அப்படின்னு வந்ததுனால வெர்போட என்ன சேர்த்திருக்கீங்க? எஸ். எவ்வளவு சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் சாப்பிடுகிறான். இதுல சப்ஜெக்ட் அது அவன். அவனுக்கு என்னது இங்கிலீஷ்ல? அகைன் ஹி போட்டுறீங்க. அடுத்து என்ன வரணும்? வெர்பு. சாப்பிட்றதா வெர்பு. அப்ப ஈட் அதையும் போட்டுறீங்க. என்ன பண்ணணும்? வெர்போட அவ்வளவுதான் எஸ் சேர்த்துறீங்க. முடிஞ்சு. ஹி ஈட்ஸ். ஹி ஈட்ஸ். அவன் சாப்பிடுகிறான். அவ்வளவுதான். இன்னொரு எக்ஸாம்பிள், ராமு சென்னையிலிருந்து வருகிறான். நீங்க என் கூட சேர்ந்து ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன? ராமு. நேம்ஸ் வந்துருச்சா? அப்ப இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ராமு அதை அப்படியே போட்டுறீங்க. வெர்பு எது? நெக்ஸ்ட் வெர்பு வரணும். வருகிறான் அப்படிங்கிறது வெர்பு. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். வெர்போட என்ன சேர்க்கணும்? இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு ஸ்பெல்லிங் ஏற்ற மாதிரி சேர்க்கணும். கம் அடி ஈலாம் இருக்கு, அதோட ஒரு எஸ் மட்டும் சேர்த்துறீங்க. அவ்வளவுதான். ராமு கம்ஸ். எங்க இருந்து வர்றான்?
ராமு கம்ஸ்னா ராமு வருகிறான். எங்க இருந்து வரா? சென்னையிலிருந்து. அந்த வெர்புக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்கோ அப்படியே போட்டுரும். ஓகே, சென்னையில் இருந்து. இருந்துங்கிறதுக்கு என்னது? ஃப்ரம். ஃப்ரம் சென்னை. ராமு கம்ஸ் ஃப்ரம் சென்னை. எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இதே மாதிரி நீங்க பேசி பாருங்க பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகே, விளையாடுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான், இதெல்லாமே பிரசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். பாடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதனால பாடிக்கொண்டிருக்கிறான்னா கண்டினியூஸ் டென்ஸ், அது வேற, அது நம்ம அடுத்து பார்ப்போம். பாடுகிறான், விளையாடுகிறான், இந்த மாதிரி தான் முடியும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிளா இருந்துச்சா? அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதே மாதிரி உங்க டே டு டே லைஃப்ல நீங்க பேசுற ஒவ்வொன்றையும், பிரசன்ட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது அதோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க